வேறுபாடல் நோய் தாக்கிய மரங்களை வெட்டி அகற்றுதல், தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்குதல் மற்றும் நோய் தாக்கிய தென்னந்தோப்புகளை புத்தாக்கம் செய்ய இடுபொருட்கள் வழங்குதல் போன்ற இனங்கள் ரூபாய் 18,48,00,000 நிதியில் செயல்படுத்தப்பட்டு 6,300 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர தீவிர முகாம்கள் நடத்தி உரிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்கியதால் 17,816 ஹெக்டேர் தென்னை பரப்பு வேறுபாட நோயிலிருந்து மீட்கப்பட்டது. பனை மேம்பாடு. தமிழ்நாட்டின் மாநில மரமான பனையின் முக்கியத்துவம் கருதி 2021-22 ஆண்டு முதல் பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தோட்டக்கலைத்துறை மூலமும் 68 லட்சம் பனை விதைகள், 1,28,000 பனங்கன்றுகள் விநியோகம், 354 பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்பட்டன. பனைப்பொருள் வளர்ச்சி வாரியம் மூலம் 1,350 நபர்களுக்கு பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி மற்றும் உபகரணங்கள், 650 மகளிருக்கு பனை ஓலை தயாரிக்கும் பயிற்சி மற்றும் உபகரணங்கள் போன்ற திட்ட இனங்கள் செயல்படுத்தப்பட்டன. மொத்தம் ரூபாய் 9,17,00,000 நிதியில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 1,45,000 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். இவை தவிர தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியப்பட்டினத்தில் தரமான பனை வெல்லம் உற்பத்திக்கான பொது பயன்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 80 கோடி மதிப்பிலான பனை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் இவ்வரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடைவதனை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவேதான் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், நிழல்வளை குடில், வேளாண் இயந்திரமயமாக்கல், மதிப்பு கூட்டும் மையந்திரங்கள், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் போன்ற உயர் மதிப்பு திட்ட இனங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 70% மானியத்துடன் வழங்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை ரூபாய் 62 கோடி கூடுதல் மானியமாக வழங்கப்பட்டு 17,340 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு மின்சார அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுடன் கூடிய 2,115 ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் ரூபாய் 122 கோடி செலவில் 100% மானியத்தில் அமைத்து தரப்பட்டன. விளைவித்தவர் உழவர், விலை தந்து காத்தது அரசு. நிலத்துக்கு அணியன்ப நெல்லும் கரும்பும் என்று நாலடியார் மொழிகிறது. இவ்வாறு நெல்லையும் கரும்பையும் அதிகம் பயிரிடும் தமிழ்நாட்டு உழவர்களின் வருமானத்தினை உயர்த்தி அவர்களை மேலும் ஊக்கப்படுத்த வகை விதமாக தமிழ்நாடு அரசு நெல் கரும்பிற்கு சிறப்பு ஊக்கத்தொகையினை வழங்கி வருகிறது. 2025-26 குறுவை கொள்முதல் பருவத்தில் சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 156, சாதாரண ரகங்களுக்கு ரூபாய் 131 ஊக்கத்தொகையாக வழங்கி அவற்றின் கொள்முதல் விலை முறையே ரூபாய் 2,545 மற்றும் ரூபாய் 2,500 உயர்த்தப்பட்டுள்ளது.